வேலவன் ஸ்டோர்ஸ்ல பர்ச்சேஸ் பண்ணாச்சு, எல்லாத்தையும் உள்ள அடுக்கி அமுக்கி வச்சிருக்கேன். நிறைய வாங்கிட்டேன். வேலவன் ஸ்டோர்ஸ், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. சமஸ்கிரீன் ஸ்டுடியோ லலித்குமார் வெளியீட்டில் தனுஷின் அட்டகாசமான நடிப்பில் வாத்தி உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. IBC மங்கை நேயர்களுக்கு வணக்கம். பொதுவாகவே நம்ம வீட்டில் தக்காளி அப்படின்ற ஒரு பொருள் இல்லாமல் இருக்கவே மாட்டோம். தினசரி சமையலில் கண்டிப்பாக அந்த தக்காளியை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதே தக்காளியை யூஸ் பண்ணி நம்மளுடைய ஸ்கின் கேரை பில்ட் பண்ணலாம் அப்படின்றது எத்தனை பேருக்கு தெரியும்? ஆமாங்க, உங்களுடைய ஸ்கின் கேரில் தக்காளி ஆட் பண்ணுறது மூலிமா பல விதமான நன்மைகளை நீங்கள் பெறலாம். அது எப்படி அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம எபிசோடில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு த ஷோ பெண் நலன். நான் உங்கள் ஆனந்தலக்ஷ்மி. ஸோ தக்காளி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எந்த அளவுக்கு உங்கள் ஸ்கின் ரெஜிமில் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த தக்காளி இருக்கக்கூடிய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ், அந்த காம்பவுண்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ணுதுன்னா உங்களுடைய ஸ்கின்னை நல்லா டைட்டாக வச்சுக்கிறதுக்கும் பிம்பிள் ஃப்ரீயாக இரிட்டேஷன் ஃப்ரீயாக வச்சுக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் நீங்கள் நிறைய சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்கீங்க, எந்த ப்ராடக்ட் போட்டாலும் எனக்கு இட்சிங் ஆகுது, ரேஷஸ் வருது, ரெட்னஸ் ஆகுது, இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னா தக்காளியை நேச்சுரல் ரெமெடியாக நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். இதில் இருக்கக்கூடிய வைட்டமின் ஈயாக இருக்கட்டும், சியாக இருக்கட்டும், இது எல்லாமே ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஸோ இந்த தக்காளியை நம்ம ஃபேஸ் வாஷாக யூஸ் பண்ணலாம், ஓப்பன் போர்ஸ்க்கு மெயினாக யூஸ் பண்ணலாம், உங்கள் ஸ்கின்னை கிளியர் பண்ணுறதுக்கு அல்லது ஒரு பேக் போடுறதுக்கு, க்ளோயிங்க்கு, இந்த மாதிரி பல விதமாக நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்ற ரெசிபீஸாக இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு உங்கள் ஸ்கின்னில் ஓப்பன் போர்ஸ் இருக்குது அப்படின்றது மிகப்பெரிய பிரச்சனை. நிறைய பேருக்கு நிறைய ரெமெடிஸ் ட்ரை பண்ணி அதில் ரிசல்ட்டே இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த தக்காளியை நீங்கள் தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஓப்பன் போர்ஸில் ஒரு பியூட்டிஃபுல்லான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸி, ரொம்ப கஷ்டப்படவே தேவையில்லை. இதுக்கு ஒரு ரா டொமேட்டோ எடுத்துக்கோங்க, நல்லா அதை கட் பண்ணி சாப் பண்ணுங்கள், இல்லைனா ஏதாவது ஒரு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மேஷஸ் மாதிரி கிடைக்கும். அந்த மாதிரி மேஷஸ் வந்ததை லைட்டாக உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணி ஒரு சர்க்குலர் மோஷனில் மசாஜ் கொடுத்து உடனே கழுவி எடுத்துடுங்க. கழுவி எடுத்த உடனேயே இன்னொரு பாத்திரத்தில் தக்காளி ஜூஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஜூஸை அப்படியே ஒரு லேயராக உங்களோட ஸ்கின்னில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 minutes அப்படியே நீங்கள் விட்டிங்கன்னா நல்லாவே ட்ரை ஆகிடும். உங்கள் ஸ்கின்னில் ஒரு டைட்டனான ஒரு ஃபீல் கிடைக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது நார்மல் வாட்டர் வச்சு உங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணிவிடுங்க. ஸோ அது டைட்டனான ஒரு எஃபெக்ட் இருக்குது இல்லையா? இந்த எஃபெக்ட் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய ஓப்பன் போர்ஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ரிங்க் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் அடிக்கடி உங்களோட ஸ்கின் கேர் ரெஜிமில் இந்த தக்காளி ஜூஸை இப்படி போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஓப்பன் போர்ஸ் குறையிறத கண்கூட நீங்கள் பார்க்கலாம். ரெண்டாவது விஷயம், ஃபேஷியல் க்ளோக்காக நம்ம தக்காளியை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பொதுவாகவே தக்காளி வந்து நார்மலாக யூஸ் பண்ணும்போதே ஓரளவுக்கு க்ளோ கொடுக்கும். அது கூட ஹனி ஆட் பண்ணும்போது இன்னுமே பயங்கரமான க்ளோ கொடுக்கும். ஸோ ஹனி அப்படின்றது உங்களுடைய ஸ்கின்னை நல்லா தேஜஸ் ஆக்கிறதுக்கு, சூதன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஸோ என்ன பண்ணுங்கள், தக்காளி எடுத்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. அதில் ஹனி ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு கொஞ்சமாக மசிச்சு விடுங்க. ஸோ ஓரளவுக்கு நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய பதத்தில் அந்த தக்காளி இருக்கணும். தக்காளி அண்ட் அந்த ஹனியோட மிக்சர் இருக்கணும். ஸோ அந்த டெக்ஸ்சரில் அப்படியே நீங்கள் எடுத்து உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 minutesக்கு அப்புறமா நீங்கள் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபேஸ் வந்து நல்லா பல்பியாக தேஜஸாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் வீக்லி ட்ரைஸ் கூட ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிட்டு வரும்போது ஈவினிங் டைமில் அல்லது நைட் பெட் டைமில் கொஞ்சமாக தக்காளி ஜூஸ் எடுத்து ஃபேஸ் வாஷ் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க இல்லையா, அது மாதிரி அப்ளை பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். இப்படி பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபேஸுக்கு நல்ல ஒரு க்ளோ கிடைக்கும். ஸோ இந்த ஹனி ஆட் பண்ணும்போது நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஃபேஸில் உள்ள அந்த ஐப்ரோஸில் உள்ள ஹேர் எல்லாத்தையுமே வந்துட்டு நர மாதிரி ஆக்கிடுமா, க்ரே ஆக்கிடுமா, ஒயிட் ஆக்கிடுமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் கிடையாது. நம்ம நிறைய ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸில் ஹனி ஆட் பண்ணுறோம், ஹோம் ரெமடிஸில் ஹனி ஆட் பண்ணி பண்ணுறோம். ஸோ டைரெக்டாக நீங்கள் தேனை தலையில் தடவினா கூட அந்த முடிகள் எல்லாமே நிறைக்காது. ஸோ அதை பற்றின பயம் தேவையில்லை. அடுத்த விஷயம், உங்கள் ஃபேஸ் கேருக்கு நான் எந்த விஷயமே நான் ஃபாலோ பண்ண மாட்டேன், சிம்பிளாக ஏதாவது ஒரு ரெமெடி தான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் டெய்லி ஒரு 5 minutes என்னால் பேக் போட்டு உட்கார முடியாது அப்படின்றவங்க வீக்லி ஒன்ஸ் ஆர் வீக்லி ட்வைஸ் ஒரு 15 minutes என்னால் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸ்க்குள்ள ரெசிபி தான் இது. உங்களுடைய ஃபேஸை ஃபீல் ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறதுக்கான ஒரு ரெசிபி. ஒரு ஃபுல் டொமேட்டோ எடுத்துக்கோங்க, அதை 2 பீஸாக கட் பண்ணிக்கோங்க. அதாவது ஹாஃப் டொமேட்டோவை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த டொமேட்டோ கூட நீங்கள் 2 விதமான ரெசிபி பண்ண போறீங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சைடு டர்மரிக் வச்சுக்கோங்க. நீங்கள் ஹாஃபாக கட் பண்ண அந்த தக்காளியை அப்படியே அந்த டர்மரிக்கில் டிப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபேஸில் ஒரு சர்க்குலர் மோஷனில் நீங்கள் ரொட்டேஷன் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்கள் ஃபேஸில் அந்த மஞ்சளோட எஃபெக்ட்டும் சரி, அந்த தக்காளியோட எஃபெக்ட்டும் சரி முழுமையாக இறங்கி சர்க்குலர் மோஷனில் கொடுக்குற மசாஜ்னால நல்லா டீப்பாக கிளென்ஸ் பண்ணி எடுக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு 5 minutes உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக நீங்கள் சர்க்குலர் மோஷனில் மசாஜ் கொடுத்து எடுத்துடுங்க. இப்போ நல்ல ஃபேஸை ஒரு வெட் வைப்ஸ் வச்சு அல்லது கொஞ்சமாக தண்ணி வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த மஞ்சள் ரெசிடியூ எதுவுமே இல்லாமல் பார்த்துக்கோங்க.
இப்போ மிச்சம் இருக்கிற ஹாஃப் தக்காளி இருக்கு இல்லையா, இதை என்ன பண்ண போகிறோன்னா ஒரு பவுலில் ஜீனி எடுத்துக்கோங்க, சுகர் எடுத்துக்கோங்க, அதில் கொஞ்சமாக லெமன் வந்து பிழிஞ்சு விட்டு மிக்ஸ் பண்ணி அது ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கும் இல்லையா, ஒரு லிக்விடி ஃபார்மில் இருக்கும். அதில் அகெயின் இந்த தக்காளியை டிப் பண்ணி இப்போ சர்க்குலர் மோஷனில் நீங்கள் மசாஜ் கொடுங்க. இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்கிறது ஜீனி அப்படின்றனால நீங்கள் மஞ்சளுக்கு எந்த அளவுக்கு சர்க்குலர் மோஷனில் கொடுத்தீங்களோ அந்த அளவுக்கு ப்ரெஷர் போடாதீங்க. ஏன்னா அந்த ஜீனி அப்படின்றது வந்து கொஞ்சம் ஹார்டான பார்ட்டிக்கல் இல்லையா, ஸோ உங்கள் ஸ்கின் அங்கங்கே டியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ என்றைக்குமே ஒரு ஹார்ஷான சப்ஸ்டன்ஸை உங்கள் ஃபேஸில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது அந்த மசாஜோட லெவல், அந்த மசாஜோட ப்ரெஷர் வந்து கம்மியாக தான் இருக்கணும். அண்ட் டைமும் ரொம்ப நேரம் எடுத்துக்கக்கூடாது, ஷார்ட் பீரியடில் முடிச்சிடணும். ஸோ என்ன தான் உங்கள் ஸ்கின்னை இதை எக்ஸ்போலியேட் பண்ணுது, க்ளீன் பண்ணுது அப்படின்னாலும் அதிகமான ரேஷஸ் வர்றதுக்கான, டியர்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளை நாமளே ஏற்படுத்திக்கக்கூடாது இல்லையா. ஸோ நல்லா கொஞ்சமாக மைல்டு ப்ரெஷர் போட்டு இந்த சர்க்குலர் மோஷனில் இப்போ நீங்கள் வச்சுருக்கிற ஜீனி அண்ட் லெமனில் மிக்ஸ் பண்ண தக்காளியை சர்க்குலர் மோஷனில் நல்லா மசாஜ் கொடுத்து எடுத்துடுங்க. இப்போது உங்கள் ஃபேஸை ஒரு கோல்டு வாட்டர் வச்சு வாஷ் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு பிரைட்னஸ் கிடைக்கும். உங்கள் ஃபேஸில் இருக்கிற டெட் செல்ஸாக இருக்கட்டும், டர்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாமே ரிமூவ் ஆகி கொஞ்சம் பாலிஷாகவே தெரியும் உங்கள் ஃபேஸ். அடுத்ததாக டொமேட்டோ பேக் நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். டொமேட்டோவோட ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி சொல்லியாச்சு. இப்போ புளிச்ச தயிர் அப்படின்றது பயங்கரமான ஒரு கிளென்சிங் ப்ராப்பர்ட்டி உள்ளது. ஸோ உங்கள் தலைக்காக இருக்கட்டும், முகத்துக்காக இருக்கட்டும், புளிச்ச தயிர் நீங்கள் போடும்போது நல்ல ஒரு டர்ட் கிளீனராக அது இருக்கும். ஸோ நீங்கள் அந்த தக்காளி ஜூஸ் எடுத்துக்கோங்க, அல்லது தக்காளி மேஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டாலும் சரி, அது கூட கொஞ்சம் கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க, அதோட ஹனி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பேக் மாதிரி உங்கள் ஃபேஸில் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் நல்லா காஞ்சிரும். ரொம்ப தண்ணியாக நீங்கள் வந்து எடுத்துடாதீங்க. டொமேட்டோ வந்து நீங்கள் மேஷ் பண்ணும்போது தண்ணி விட்டு மேஷ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை, ஏன்னா அதில் தண்ணி கண்டென்ட் அதிகமாக இருக்கும். இன்னும் நீங்கள் தண்ணி விட்டு பண்ணிங்கன்னா அது பேக் கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு வராது. ஸோ தட் ஃப்ரெஷ்ஷான அந்த தக்காளியில் நீங்கள் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஃபேஸ் பேக் மாதிரி போட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு ஒரு நல்ல கோல்டு வாட்டரில் உங்கள் ஃபேஸை நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துடுங்க. இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபேஸ் நல்ல ஒரு நியூ ஃபீலாக கொடுக்கும். ஸோ தொடர்ந்து நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃபேஸில் மிகப்பெரிய சேஞ்சஸ் தெரியும். ஸோ இதே தக்காளியை நான் ஃபேஸ்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுமா, கை கால்களுக்கு யூஸ் பண்ணக்கூடாதா, டேனுக்குலாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதை தொடர்ந்து யூஸ் பண்ண பிளெமிஷஸ் எல்லாமே குறைஞ்சி, டல்னஸ் குறைஞ்சி நல்ல ஒரு தேஜஸான லுக் கிடைக்கும். அது ஃபேஸ்க்காக இருந்தாலும் சரி, உங்கள் கை கால்களுக்காக இருந்தாலும் சரி. ஸ்கின்னுக்கே தக்காளி ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரெமெடிஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ஏதாவது இம்பார்ட்டண்ட்டான ரெமெடி நீங்கள் தக்காளியில் ட்ரை பண்ணி ரிசல்ட் கொடுத்துருக்கு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. மீண்டும் வேறு ஒரு பியூட்டிஃபுல்லான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை பை. பொதுவாகவே எனக்கு என்னோட ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவ், ஈஸியாக வந்து டேமேஜ் ஆகக்கூடிய ஒரு ஸ்கின். ஐஸ் வாட்டரில் ஐஸ் க்யூப் பண்ணி நான் வந்து ரெகுலராகவே அதை நான் வந்து ஃபேஸ்க்கு நான் வந்து ரப் பண்ணுவேன். கொஞ்சம் தயிரோட கடலை மாவு சேர்த்து தக்காளி ஜூஸ் கொஞ்சம் ஆட் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி அந்த பேக்கை வந்து இந்த ஃபேஸ் ஐஸ் க்யூப்ஸ் போடும்போது கண்டிப்பாக நம்மளோட ஃபேஸில் இருக்கக்கூடிய ஆயில் வந்து குறையும். அண்ட் போர்ஸ் வந்து ரொம்ப ஃபுல்லாக நம்ம ரிட் பண்ண முடியாது, பட் லார்ஜாக இருக்க போர்ஸை மினிமைஸ் கண்டிப்பாக பண்ண முடியும். அதை நான் நிறையவே ட்ரை பண்ணியிருக்கேன். டார்க் சர்க்கிள்க்கு நான் என்ன பண்ணுறேன்னா வெறும் உருளைக்கிழங்கு மட்டும் எடுத்து சீவி ஜூஸ் எடுத்து அந்த ஜூஸில் வந்து கடலமாவு மிக்ஸ் பண்ணி டேனுக்கு தயிரும் கடலமாவும் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பிஃபோர் தட் நீங்கள் அதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு இதை போடுங்க. சடனாக அந்த டேண்ட்ரஃப் ரிலீவ் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா எலுமிச்சம்பழத்தை அது ரெண்டு பழம் போட்டுக்கணும் போல இருக்கு. ஓகே, என் ஃப்ரெண்டு நீ எலுமிச்சம்பழ ஜூஸ் எடுத்து நீ ரப் பண்ண பேபி சரியாயிடும்னு அவன் சொன்னோன்னே இட்ஸ் ஓகே பேபி இவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு நான் பாடு ஒரு 10 பழம் எடுத்து ரப் பண்ணாமல் நான் தலையில் போட்டு ஊற்றிட்டேங்க. ஓயோயோ, ஊற்றி எல்லா ஸ்கேல்ப்லேயும் நான் வாஷ் பண்ணி போட்டேன். ஒரு பன் போட்டுட்டு 1 hour விட்டேன். ஓகே, 3 hours அப்புறம் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன், குளிர்ஜுரம்.